வாசித்த அந்த வேத வசனத்தை நாம் எடுப்போம். 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடிருந்தால் அவர் உங்களோடிருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமென். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவரை கண்டடைவீர்கள். நிறைய நேரங்களில் நம்ம கர்த்தரை தேட வேண்டிய இடத்துல நம்ம மனுஷனை தேடி ஓடிடுறோம், அல்லது நமக்கு ஆறுதல் யார் செய்வான்றதை தேடி ஓடிடுறோம், நமக்கு உதவி செய்ய யாராச்சும் இருப்பாங்களான்றதை தேடி போயிடும், மனுஷங்களை தேடி போயிடும். ஆனால் வேத வசனம் சொல்லிக்குது, ஆசான்ற ஒரு ராஜா அப்போ அரசாண்டுக்கிட்டு இருந்தார். அப்போது அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, நீங்கள் இங்கே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நீங்கள் சுற்றி பாளையம் இறக்கியிருக்காங்க, எல்லா நேரமும் உங்களுக்கு நெருக்கமாக இருக்குது. பிரச்சனை என்னென்னா, நீங்கள் கர்த்தரை தேடாதது தான். நீங்கள் என்னைக்கு கர்த்தரை தேடுறீங்களோ, நீங்கள் கர்த்தரோடு இருந்தீங்கன்னா அவர் உங்களோட இருப்பார். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களே, நல்லா கேட்டுக்கங்க. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்கள் கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினீங்கன்னா நிச்சயமாக அவரை என்ன பண்ணுவீங்க? கண்டடைவீங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்ன நேரங்களில் கர்த்தரை தேடாமல் விட்டுருக்கோம், எந்தெந்த நேரங்களில் கர்த்தரை தேட வேண்டிய நேரங்களில் அவரை அசட்டை பண்ணி அவரை கண்டடைய வேண்டிய நேரங்களில் அவரை தேடாமல் நம்ம அவரோட இருக்காமல் நாம் விட்ட நேரங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் நம்மளோட கூட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க பிரச்சனையாகவே தான் இருக்கும். ஆசா ராஜா, நீங்கள் அதுக்கு முந்தின வசனத்தில் படிச்சிங்கன்னா 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி, சிலைகளை உடைத்து, விக்கிரகத்தோப்புகளை வெட்டி, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து. அந்த ராஜா என்ன செஞ்சிருக்கான்னா, தங்கள் மத்தியில் இருக்கிற ஆசான் தன் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்து வந்தான். யாரோட பார்வைக்கு? ஜனங்களோட பார்வைக்கு இல்லை, மற்ற பக்கத்து நாட்டு ராஜாவோட பார்வைக்கு, இல்லை பக்கத்து வீட்டுக்காரவங்க பார்வைக்கு, ஏற்ற வீட்டுக்காரவங்க பார்வைக்கு, நம்ம கூட வேலை செய்கிறவங்க பார்வைக்கு, நம்ம வேலை செய்கிற அதிகாரிகள் அல்லது யாராச்சும் உங்களோட பார்வைக்கு என்ன செய்யலையாம்? நன்மையும் செம்மையுமானதை யார் பார்வைக்கு செஞ்சாங்க? கர்த்தருடைய பார்வைக்கு எது நன்மை? கர்த்தருடைய பார்வைக்கு நான் ஒரு காரியம் செய்கிறேன், இது மனுஷரை திருப்திப்படுத்த செய்கிறேனா, என் சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்த செய்கிறேனா, அல்லது கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானதும் செம்மையுமானதை செய்கிறேனா? அதான் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அவரால் சரி செய்ய முடியாத பிரச்சனைன்னு ஒன்று என்னவே இல்லை, கிடையவே கிடையாது. அதில் நம்ம உறுதியாக இருக்கிறோமா? அந்த வார்த்தை, அந்த சத்திய வசனத்தை, அந்த சத்திய வார்த்தை நமக்குள்ளே நிலைச்சு இருக்குதா? வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை அடைவீர்கள். அது மெய்யான விடுதலை. சில பிரச்சனைகள் நீங்கள் மனுஷனுடைய பார்வைக்கு செய்கிறீங்கன்னா அது அந்த நேரத்துக்கு உங்களை என்ன பண்ணும்? ஆறுதல் கொடுக்கறதா இருக்கும், அந்த நேரத்துக்கு உங்களுக்கு சுகம் கொடுக்கறதா இருக்கும், அந்த நேரத்துக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கறதா இருக்கும், சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கும். ஆனால் நாட்கள் கடந்து செய்யும்போது என்ன ஆகும்? அது அப்படியே மறைஞ்சிரும். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு நாம் செம்மையும் நன்மையுமானதை செஞ்சு வந்தோம்னா அது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஆசீர்வாதமாய் நம்மோடைய கூட இருக்கும். பாருங்கள், அதான் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு என்ன காரியம் செய்யணும்னா, தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செஞ்ச ஜனங்களை அவன் திருப்திப்படுத்தவே இல்லை. சவுல் செஞ்ச தப்பு அதுதான். சாமுவேல் வரலைன்னு உடனே என்ன பண்ணிட்டான்? ஜனங்கள்லாம் வந்து புலம்புறாங்க, முறுமுறுக்கிறாங்கன்னு சொன்ன உடனே இவனே என்ன பண்ணிட்டான்? பலி கொடுத்துட்டான். ஸோ பலி வந்து ஒரு பிரீஸ்ட் தான் கொடுக்கணும், ஒரு ஆசாரியன், ஒரு தீர்க்கதரிசி தான் கொடுக்கணும். சவுல் பண்ண தப்பு என்னன்னா, ஒரு ஜனங்களை என்னை விட்டு போயிட்டான். அப்போ என்ன பண்ணிட்டான்னா, அவரை ராஜாவாக அழைத்து அபிஷேகம் பண்ணின தேவனை மறந்துட்டான். ஜனங்கள் புலம்னா என்ன? நான் தேவனுடைய பார்வைக்கு மட்டும்தான் நன்மையும் செம்மையுமானதை செய்வேன் அப்படின்றத என்ன பண்ணிட்டான்? மறந்துட்டான். அதனால ஜனங்களை திருப்திப்படுத்தணுன்ற உடனே என்ன பண்ணிட்டான்னா, உடனே ஜனங்கள் என்னப்பா செய்யணும்? உடனே பலி செலுத்துங்க. இவ்வளோ நாள் ஆச்சு, போனவர் வரவே இல்லை, வரணும்னு சொன்னார், வரவே இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்களால் முடியலைன்னு உடனே டக்குனு இவன் என்ன பண்ணிட்டான்? அவனே பலி கொடுத்துட்டான்.
ஸோ ஜனங்களை திருப்திப்படுத்தினான், ஜனங்கள் பார்வைக்கு நன்மையானதை செஞ்சான். ஆனால் முடிவு, ஆனால் தேவனுடைய பார்வைக்கு, ஆனால் என்ன நடந்துச்சு? ஜனத்தின் பார்வைக்கு, ஜனங்களின் பார்வைக்கு சவுல் நன்மையானதை செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? எவ்வளவு உயர்த்தினாரோ, கழுதையை காணாம தேடிட்டு இருந்த வந்த சவுலை ராஜாவாய் உயர்த்தினார். கடைசி ஜனங்களை அவன் திருப்திப்படுத்தணும்னு ஜனங்களுக்கு நன்மையானதை செஞ்ச உடனே அவன் என்னாச்சு? அவனுடைய ராஜ்ய பாரம் இறக்கப்பட்டது. அவனோட கூட இருந்த தேவன் அவனை விட்டு விலகி போனார். காரணம், அவன் கர்த்தரை தேடலை. கர்த்தருடைய பார்வைக்கு அவன் நன்மையானதை அவன் செய்யலை. ஜனங்களை திருப்திப்படுத்துகிறான். சில பேர் அப்படித்தான் நமக்கு இன்றைக்கி இருக்கும். என் கணவனை திருப்திப்படுத்தணும், நான் மனைவியை திருப்திப்படுத்தணும், என் பிள்ளைங்களுக்காக, என் பேர பேத்திங்களுக்காக. அவன் என்ன பண்ணுறது? கூப்பிட்றாங்க, போகிறணுமே, என்ன செய்கிறது? அக்காவை வச்சு என்ன செய்கிறது? மச்சானாச்சு என்ன செய்கிறது? பெரியம்மாவாச்சு. இப்படி என்ன பண்ணிடுறோம்? ஜனங்களை திருப்திப்படுத்துறது. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தாங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும். கர்த்தரை தேடுறதுக்கு முன்னாடி என்ன தேடுறதுக்கு தடையா இருந்தது? என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விக்கிரகங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவனுக்கு விரோதமான காரியங்கள். நமக்குள்ள இருந்தா அது தப்பு. ஏன்னா அது அந்நிய தேவர்கள். அந்நிய தேவர்களை நமக்குள்ள வச்சிருக்கிறது தப்பு. முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவையில்லாத அந்த எண்ணங்கள், தேவனை விட்டு விலக்குவதற்கு என்னென்னலாம் உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கோ அது எல்லாமே என்னதான்? விக்கிரகங்கள் தான். தேவனை ஒரு காரியம் உங்களை விட்டு விலக்குதுன்னா அந்த காரியம் விக்கிரகம் தான். அந்த காரியங்களை எல்லாற்றும் முதல்ல என்ன பண்ணுங்க? உடைத்து எறியுங்கள். அந்த எண்ணங்களை உடையுங்கள், அந்த அரண்களை உடையுங்கள். இந்த பிரச்சனை தேவன்கிட்ட இருந்து விளக்குறதுக்கு இதுதான் மெயினான காரணமாக இருக்குது. இந்த எண்ணம் தான், இந்த செயல் தான், இந்த காரியம் தானே. இந்த அது பொருளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை என்ன பண்ணுங்க? அதை விட்டு விடுங்கள். முதல் காரியம் செஞ்சது என்னென்னா, பலிபீடம் எல்லாத்தையும் உடைச்சு போட. இங்கே எதுக்கு இருக்குது? அது அந்நியனா அந்நிய தேசத்தில் இருக்கட்டும். இது கர்த்தர் இஸ்ரவேலுக்கென்று எங்களுக்கென்று கொடுத்த தேசம். நாங்கள் கர்த்தருடைய ஜனங்கள். எங்கள் வீட்டில் எனக்குள்ளேயே அது இருக்குது. அதை உடைச்சேரி. எனக்குள்ளே இருக்கிறத நான் உடைச்சிடறேன். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுக்கு விரோதமான காரியங்கள், எண்ணங்கள், செயல்கள், வேற எதாக இருந்தாலும் முதல்ல அதை உடைச்சி எறிங்க. உடைச்சி எரியும் பொழுதுதான் நீங்கள் கர்த்தரை முழு மனதோடு தேட முடியும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? முழு மனசோடு நீங்கள் கர்த்தரை தேட முடியும். அது வரைக்கும் உங்களுக்குள்ள சின்ன காரியம் இருந்தாலும் அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? கர்த்தரை விட்டு விளக்குறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கடைசி ஒரு நாள் என்ன பண்ணிடுவீங்க? தூரம் விட்டு போயிடுவீங்க. ஆனால் கர்த்தரை தேடும் பொழுது என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. 5வது வசனம். யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலுமிருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாயிருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாயிருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். பாருங்க, அது எல்லாத்தையும் எடுத்து போட்டதுக்கப்புறம் அவன் என்ன நடந்துச்சுன்னா, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். அவன் வாழ்க்கையில் என்னென்னா, அது வரைக்கும் எப்போ பார்த்தாலும் போர் போர், சண்டை சண்டை சண்டை. வாழ்க்கையில் நிம்மதியாக ஓடி 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 கால்லாம் வந்து தேஞ்சு போச்சு. உழைச்சி 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 ஓடா தேஞ்சிட்டேன். வியாதிக்கு மாத்திரை வாங்கி 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 என்னுடைய வருமானம்லாம் போச்சு. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே போயிடுச்சான். உண்மையாய் கர்த்தரை தேடும் பொழுது, உண்மையாய் கர்த்தரோடு இருக்கும் பொழுது இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்குறார் கர்த்தர். அமெரிக்கையான குடும்பம் அமைதியாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. அழகாக கால் மேல் கால் போட்டு கர்த்தரை துதிச்சுக்கிட்டே, தாவீது சொல்லுவான்ல, நான் படுக்கையில் இருக்கும் பொழுதும் நான் அவரை என்ன பண்ணிட்டேன்? நான் ராச்சாமங்களிலே கர்த்தரை துதிப்பேன். இப்போ ராச்சாமங்களை கர்த்தரை துதிக்கிற அளவுக்கு அவன் இருதய சந்தோஷப்பட்டுக்குன்னா அது காரணம் என்ன? எல்லா நேரங்களிலும் அவன் தேவனோட கூட நடக்கும் பொழுது தேவனுடைய செய்திகளை அவன் அறிந்திருந்தான். தேவனால் என்னெல்லாம் செய்ய முடியும், என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இருந்து முழுமையான விடுதலையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தேவனால் கொடுக்க முடியுன்ற அந்த உறுதி, அதை அவன் அனுபவித்திருந்தான் அவனுடைய வாழ்க்கையில். அதனால தான் அவனோட படுக்கையில் இருக்கும்போதும் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? பாட முடிஞ்சிச்சு, தேவனை துதிச்சு. இன்றைக்கி படுக்கையில் இருக்கும்போது நம்மளுடைய யோசனைகள் என்னவா இருக்குது? சில பேருக்கு தூக்கமே வர்றதில்லை. அந்த காரியங்களை நினச்சி 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 பிறந்துக்கிட்டே இருக்கும். என்ன ஆகும்? இது எப்படி ஆகும்? இது சரியாயிருமா? இது நாளைக்கு காலை விடியும் போது என்ன செய்கிறது?
இது என்னவா, இது எப்படி போய் முடியும் இந்த பிரச்சனை. ஸோ படுக்கையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய அந்த 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 அலக்களிப்பு இருக்குது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவையில்லாத காரியங்களை எடுத்து போடுங்க. தேவனை பற்றி கொள்வதற்கு எது தடையாக இருக்குது, தேவனை விட்டு விலக்குவதற்கு எது எனக்குள்ள காரியமாக இருக்குது, அதை எடுத்து போடுங்க, உங்களை விட்டு எடுத்து போடுங்க. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது, அதுக்கடுத்து 7வது வசனம் பாருங்க. அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பாள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. பாருங்க, இளைப்பாறுதல் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? அந்த இடம் ஏன் சும்மா வாங்கி போட்டோம், அதில் ஒரு வீடை கட்டுவோம் வா. அப்பதான் வருதான். ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் பிரச்சனைகள் இருக்கும்போது உங்களால் எந்த காரியத்தையும் என்ன பண்ண முடியாது, எதையுமே நினைக்கவே முடியாது. ஏன்னா அந்த பிரச்சனையே வாழ்க்கை பூரா ஓடிக்கிட்டே இருக்கும், வருஷம் பூரா அந்த பிரச்சனையிலே ஓடிட்டு இருக்கோம். எங்கே வாங்கி போட்டோம், வீடு கட்டி பாதியோடு நிற்கிது, என்ன பண்ணுறது? ஏன்னா பிரச்சனைகள் உங்களை நெருக்கிக்கிட்டே இருக்குது. பாருங்க, ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுத்துட்டாருப்பா, ஆண்டவர் நமக்கு அமைதலை கொடுத்துட்டாருப்பா. தேசத்தில் நீ யுத்தங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாரு, நம்ம அமைதியாக இருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம்? வாங்க கட்டடங்களை கட்டுவோம், நகரங்களை கட்டுவோம், பெரிய காம்பவுண்ட் சுவர் கட்டி நம்ம தாழ்பாலை போடுவோம். அப்போது இளைப்பாறுதல் இருக்கும்பொழுது நன்மையான காரியத்தை அப்போ தான் உங்களால் செய்ய முடியும். நீங்கள் இளைப்பாறுதல் இல்லைன்னா நீங்கள் அந்த பிரச்சனைகளிலே உங்கள் வாழ்க்கை பூரா என்ன போயிடும், முடிஞ்சு போயிடும். அதனால தான் பாருங்கள், அவன் அப்படி செய்தான். எப்பொழுது அவன் கர்த்தரை தேடினானோ, வசனம் தெளிவாக சொல்லு, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோட இருப்பார். அவர் என்றைக்குமே நம்ம கூட இருக்க மாட்டேன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறார்னா, இதோ சதா காலங்களும் முடிவு வரைந்தும் நான் உங்களோட இருப்பேன், உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்போ பிரச்சனை எங்கன்னா நாம் அவர் கூட இருக்கிறோமா? பிரச்சனை எங்க? நாம் அவர் கூட இருக்கிறோமா? நாம் கர்த்தரை தேடுறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம துதிக்கிறோமா? நம்ம ஜெபிக்கிறோமா? நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் நம்ம பிள்ளைங்களுக்கு அவர் சொல்லி கொடுக்குறோமா? பிள்ளைங்க சரியில்லைன்னா காரணம் அவர்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுது நாம் போதிக்க வேண்டிய காரியங்களை நாம் போதிக்கவில்லை. ஸோ வாலிபன் தன்னுடைய இளம் பிராயத்திலே அவன் தேவ வசனத்திலே நிலைத்திருந்தால் அவனுடைய முதிர் வயது எப்படி இருக்கும்? கனிகள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். இன்றைக்கும் நாட்கள் தாமதமாகலை, இன்னைக்கும் உங்களுக்கு என்னல்ல, இன்னும் நேரம் முடியலை. கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு இப்பொழுதே நீ என்ன பண்ணு, மனம் திரும்பு, இப்பொழுதே உன்னிடத்தில் இருக்கிற விக்கிரகங்களை எடுத்து போடு, அந்நிய பலிபீடங்களை எடுத்து போடு, முழு மனதோடு கர்த்தரை தேடு, நீர் கர்த்தரோட கூட இரு. ஆனால் இதே ஆசா ராஜா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பாருங்க, 16வது அதிகாரம் எடுங்களேன். ஆனால் அதே ஆசா ராஜா பின்னாட்கள் என்ன செய்கிறான், அதனால அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. 16:7 வாசிங்க. 7, 8, 9. அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பிப் போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகாசேனையாயிருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. பாருங்க, அனானி வந்து சொல்றாரு யூதாகிட்ட, யூதாவின் ராஜாவாகிய அதே ஆசாகிட்ட வந்து சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, நீ உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. இப்போ இவன் என்ன பண்ணுறான், நல்லா தான் இருந்தான். நம்மளும் ஆரம்ப காலத்தில் சில நேரங்களில் தேவனை துதிச்சிருப்போம், தேவனை ஆராதிச்சிருப்போம், சபைக்கு கரெக்டாக வந்திருப்போம், சபையை கூடி வருவதை விட்டு விடாமல் இருந்திருப்போம், நேரத்துக்கு ஜெபிச்சிருப்போம், எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்திருப்போம். அப்போ எல்லாம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நடந்திருக்குன்னு. ஆனால் இந்த ஆசா ராஜா பாருங்கள் என்ன பண்ணிட்டானா, தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் அவன் விட்டுட்டான், கர்த்தரோட இருக்கிறத விட்டுட்டான், கர்த்தரை தேடுறதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டான்,
இந்த சீரியா ராஜாவு கூட என்ன பண்ணிட்டான், பக்கத்து நாட்டுக்காரன் நம்ம கூட அனுசரித்து தான் இருக்கணும், என்ன பண்ணுறதுன்ட்டுன்னு அவன் கூட அனுசரியாக இருந்துட்டு கர்த்தரை மறந்து போயிட்டான். அதுக்கு அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்க, தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதவெனில் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. நீ சார்ந்துக்கிட்டு இருந்த இல்லை, அப்போ என்ன நடந்துச்சு? அப்போ அமைதியாக இருந்த இல்லை, அப்போ சமாதானத்தை கொடுத்தார்ல, அப்போ உனக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார்ல. அந்த இளைப்பாறுதல் ஏன் உனக்கு இல்லாமல் போணுச்சு? ஏன் உன்னுடைய இருதயம் உணர்வு இல்லாமல் போச்சு? ஏன் தேவ சமூகத்தை நீ அசட்டை பண்ணின? ஏன் உன்னை அழைத்த தேவனிடத்தில் நீ உண்மை உள்ளவனா இல்லாமல் போன? பாருங்க, அதுக்கப்புறம் அதோட அவன் சாப்டர் முடிஞ்சிருச்சு. 12வது வசனம் சொல்லியிருக்கு, ஆசா அரசாண்டன் 39ஆம் வருஷத்திலே தன் கால்களின் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகார காரியங்களே தேடினான். பாருங்க, எவ்வளவு ஒரு பரிதாபத்துக்குரிய நிலையை பாருங்க. இத்தனைக்கும் அவன் தெரிஞ்சிருந்திருக்கு, அவனுக்கு இதுக்கு முன்னாடி கர்த்தர்கிட்ட இருந்து அவன் என்னெல்லாம் அனுபவிச்சிருந்திருக்கான். நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தரை தேடும்போது அவர் என் கூட இருந்தார், என் ராஜ்ய பாரத்தை நல்லா பண்ணார், சமாதானத்தோடு இருந்தார், இளைப்பாறுதல் கொடுத்தாரு, அங்கே பட்டணத்தெல்லாம் கட்டுனது எல்லாமே சொன்னவன், செஞ்சு இருந்தவன், தேவனை துதிச்சவன், தனக்குள்ளே இருந்த அந்த தேசத்தில் இருந்த விக்கிரகங்களையும் எல்லா அந்த தேவையில்லாத காரியங்களை உடச்செறிஞ்சவன், வைராக்கியமாக இருந்தவன். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டான்? இன்னைக்கு அவன் தேவனை விட்டு விலகினபடினாலே, தேவ சமூகத்திலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காதபடினாலே, தேவனை கனம் பண்ணவனை இடத்திலே கனம் பண்ணாததினாலே, அந்நிய ஜனங்களை மனுஷர்களை சார்ந்து போனதுனால அவன் நிலைமை என்ன ஆச்சுன்னு பாருங்க. காலில் அந்த நோவு, தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாக இருந்துச்சான். ஒரு ராஜான கெத்து என்னங்க, அவனால் எந்திரிச்சு நடக்கவே முடியாதான், அந்த அளவுக்கு என்னாச்சான். ஸோ காரணம் என்ன? பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், கர்த்தரை தேடுறீங்களா? கர்த்தரோடு இருக்கிறீங்களா? கேளுங்க பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து. கர்த்தரோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். அவரை தேடினீங்கன்னா நீங்கள் நிச்சயம் கண்டடைவீர்கள். உங்களுக்கு வியாதி படுக்க இல்லை, உங்கள் வீட்டிலே ஒன்றும் குறைவுபடாது, நீங்கள் சமாதானத்தோடு நீங்கள் உங்களுடைய ஜீவனத்தை பண்ணுவீர்கள். உங்கள் வீடு அமெரிக்கையாக இருக்கும். இளைப்பாறுதலோடு நீங்கள் தேவனை துதிப்பீர்கள். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அப்போ நாம் எங்கே தவறினோம், எந்த இடத்துல நாம் தவறினோம், அது ரொம்ப முக்கியமானது பாருங்க. அதாவது இவன் ராஜாவாக இருக்கிறது முக்கியம் கிடையாது. ராஜாவாக இருந்தாலும் அவன் தேவனோட கூட இருக்கிறானா? ஸோ நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டேன், அது முக்கியம் இல்லை. நீங்கள் தேவனோட கூட இருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்திலே நீங்கள் யாரை கனம் பண்ணுகிறீர்கள், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், அதுதான் முக்கியம். எத்தனை வருஷம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோன்றது முக்கியம் இல்லை. ஆனால் நீங்கள் தேவனோட கூட இருக்கிறீங்களா? தேவனுக்கு பிரியம் நன்மையானதை செய்கிறீங்களா? அதுதான் முக்கியம். அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் சொன்னார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்குறேன், உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல. நான் உங்களுக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். வாக்கு கொடுத்துருக்காருல நமக்கு, நம்ம அவர்கிட்ட போகிறோமா? பிரச்சனை வரும்போது அவர்கிட்ட போகிறோமா? யாராச்சும் சொன்னாங்களா, கடை என்கிட்ட வா, நான் உனக்கு தரேன், உதவியாண்டதான். ஆனால் சொல்லாத ஆளுகிட்ட நம்ம போய் என்ன பண்ணுறோம், போய் கேட்குறோம். ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்காரு, நீங்கள் வாங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஸோ இன்று நாம் நிதானித்து அறிவோம், நம்மளை நாமே நிதானித்து அறிவோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், யாரை கனப்படுத்த, யாருக்கு நன்மையும் பிரியமானதை செய்கிறோம், யாருடைய பார்வைக்கு நாம் ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானதை செஞ்சீங்கன்னா, கர்த்தரோட கூட இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். நீங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு சொல்லுங்கள், அது சொல்கிறதுக்கே எனக்கு வார்த்தை வரமாட்டேங்குது. ஏன்னா கர்த்தர் நம்ம ஆசீர்வாதத்துக்கென்று அழைத்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய், அந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் என்ன காரியங்களை செய்தாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் எல்லா காரியங்களும் அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாம் செய்யும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்து ஜெபிக்கும் பொழுது, அவருடைய சத்திய வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது
நம்முடைய வாழ்க்கையிலே குறைவென்பதே இல்லை. கடைசியாக ஒன்று வாசி நம்ம முடிச்சுக்கலாம். ரோமர் 8:31. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால். ரோமர் 8:31-32. சீக்கிரம் என்ன சொல்லுவோம்? எல்லாரும் சொல்லுங்க. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல். சரிங்களா? மற்றவைகளை கொடுக்க மாட்டாரா? சொந்த குமாரன் என்று பாராமல் கொடுத்தாரே, மற்றெல்லாம் கொடுக்க மாட்டாரா? ஏன் கவலைப்படுறீங்க? தைரியமா இருங்க. கர்த்தருக்குள் திடன் கொள்ளுங்கள். இது என்னுடைய நிலைமை அல்ல, இந்த நிலைமை மாறும், மாறப்போகுது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய இந்த நிலைமை மாறப்போகுது. வாயை திறந்து சொல்லுங்க, அறிக்கைங்க. என் நிலைமை மாறப்போகுது. என் நிலைமை இது இல்லை. நான் கர்த்தருக்குள் இளைப்பாறுதலான வாழ்க்கையை வாழப் போகிறேன். என் குடும்பத்தில் இனி வியாதி படுக்க இல்லை. என் குடும்பத்தில் இனி பற்றாக்குறை இல்லை. வாயை திறந்து சொல்லுங்க, அறிக்கை இடுங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? அதனால தான் சொல்கிறாரு, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய். இதை சொல்ல முடியுமா? நம்மளால் தைரியமாக சொல்கிற மாதிரி என் பட்சத்தில். தாவீது சொன்னாங்க, அவன் கூட யாருமே இல்லை. அவங்க அப்பா அம்மா கூட அவனை மதிக்கிறது இல்லை. அவன் கடைசி பையன். கடைசி இன்னொரு பையன் இருக்கானா யோசிக்கிறான் அவங்க அப்பா. தாவீது வந்து அப்பா அப்படின்னால யார் பண்ணின்ற, அப்பா நான் தான் அவங்க கடைசி பையன். ஓ தாவீதா வாப்பா அப்படின்னு வரான். மறந்துடுவாங்களாம், அவனை மறந்துட்டாங்களாம். அந்த சம்பவம் நமக்கே தெரியும். சாமுவேல் வந்து கேட்கும்பொழுது வேறு யாராச்சும் இருக்காங்கன்னா, வேறு யாராச்சுமா, வேறு யாருப்பா, அப்பா கடைசி பையன் அப்படின்னும் போது தான் ஞாபகம் வந்துச்சு அவனுக்கே. ஆமாம், ஒருத்தன் தாவீதுன்னு இருக்கான்னு பாருங்க. அவன் கூட இத்தனைக்கும் சவுல் கூட சேனை இருக்குது. சவுலோட அண்ணங்க, அந்த தாவீதோட அண்ணங்க யாருமே யாரு கூட இல்லை. ஆனால் இவங்க கூட எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ஒரு ஆள் மட்டும் இல்லை, கர்த்தர் இல்லை. தாவீது கூட யாருமே இல்லை, ஆனால் ஒரு ஆள் இருந்தார். அவர் யார்? கர்த்தர் இருந்தார். ஒரு ஆள் உங்கள் கூட இருந்தால் போதுங்க. அந்த ஒரு ஆளை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அந்த ஒரு நல்ல தேவனை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அந்த ஒரு நல்ல தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லாவற்றிற்கும் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ திடன் கொண்டு தைரியம் உள்ளவர்களாக இந்த இடத்துல நாம் கடந்து சொல்வோம். ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் யார்? நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே ஆசீர்வதித்து ஆண்டவரே, இந்த இடத்துல நாங்கள் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே தைரியம் உள்ளவர்களாய் நாங்கள் கர்த்தரிடத்திலே ஆண்டவரே நாங்கள் உண்மையாய் தேடுகிறவர்களாய் எங்களிடத்திலே அதற்கு இடையூறாக என்ன இருந்தாலும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி இடித்து போட்டு ஆண்டவரே இன்றைய நாளிலே நாங்கள் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை தேட தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய பலத்திலே நாங்கள் பலனடைய, உடைய கிருபையிலே நாங்கள் கிருபை பெற எங்களோட கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கும் ஜீவ பிதாவே. இப்பொழுதும் நாம் காணிக்கைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். காணிக்கை பாடல் பாடும்பொழுது நம் தேவனுக்கென்று காணிக்கை செலுத்துவோம்.